சுகமே சொல்க. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி பேச போகிறேன். நான் எப்போ பார்த்தாலும் இந்த செர்ரி ப்ளம்மை பற்றி அதிகமாக பேசியிருந்தேன். அதீத கோபம், உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க, வெட்டணும் குத்தணும் சொல்லிட்டு கொலவெறி தாக்குதல், கோபத்தை அடக்கவே முடியல, உணர்ச்சிகளை அடக்கவே முடியல அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இதில் இன்னொரு விஷயமும் நான் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, காம எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த எண்ணத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு சக்தியை இந்த செர்ரி ப்ளம் சொல்லக்கூடிய மலர் கண்டிப்பாக கொடுக்கும். அதாவது சில பேரால் காம உணர்வுகள் அதிகமாக இருக்கும், அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ ஒரு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போவாங்க, வெளியில் வேலைக்கு போவாங்க, அங்கே போயினாலும் அந்த எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அந்த காம எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடியவங்க, அந்த உணர்ச்சிகள், காம உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த செர்ரி ப்ளம் சொல்லக்கூடிய மலர் மருந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். மெயினாக எந்த ஒரு உணர்ச்சிகளும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். எல்லாமே ஒரு கண்ட்ரோல் இருக்கணும், எல்லாத்தையும் ஒரு கட்டுப்பாடுகள் வைக்க முடியும், ஆனால் எல்லாத்தையும் கட்டுக்குள்ளே வைக்கவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு உணர்ச்சிகளை கட்டுக்குள்ளே ஒரு மன அமைதியை, ஒரு மனதை ஒரு கண்ட்ரோலை வச்சுக்கக்கூடிய சக்தியை மலர் மருந்துகள் தரும். அதுலேயும் இந்த செர்ரி ப்ளம் சொல்லக்கூடிய மலர் மருந்து காம எண்ணங்களை அதிகமாக வரவிடாமல் தடுத்து அதை ஒரு லெவலாக கொண்டு வந்துடும். அதாவது அதிக உணர்ச்சிகள், காம உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த செர்ரி ப்ளம் சொல்லக்கூடிய மலர் மருந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.